நான் வந்து கடந்த 17 வருடங்களாக தளபதி ரசிகனாக இருந்துட்டு வரேன். என்னுடைய 17 வருட உழைப்பை திருவண்ணாமலை மாவட்ட தலைமை அலட்சியப்படுத்துது. நான் 17 வருடமாக இருந்ததுக்கான செயல்படுறதுக்கான ரெக்கார்டு எல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்போ வந்து திடீர்னு வந்து எங்க ஒன்றியத்தில் இல்லாத ஒருத்தர் வந்து முருகன்ற அவரு வந்து ஒன்றிய செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதனால வந்து அதை எதிர்த்து தான் என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்க தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் எவ்வளோ என்னால் மாவட்ட தலைமையை என்னால் இது பண்ண முடியுமோ அவ்வளோ நான் கெஞ்சி கேட்டேன். எல்லாம் போராடி பாட்ட முடியாத பட்சத்தில் நான் தலைமை தேடி வந்திருக்கிறேன். தளபதி யோசரம் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உழைப்ப தயாராக இருக்கிறேன். நம்ம மாவட்ட தலைவர் வந்து பாரதிதாசன் சொல்லிட்டுனேன். அவர் வந்து நம்ம எல்லாம் இன்னொரு டைம் நான் வந்து வரும்போது எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க. அவர் வந்து இல்ல ஒரே மிஷன் என்னை வந்து அவர் ஒன்றிய செயலர் நீ தான் என்னை பாத்துக்கணும் அவர் சொன்னதோடு தான் நான் செயல்பட்டேன். எல்லா கிராமத்திலும் நான் எழுதிருக்கிறேன். மாநாடு தேதி இங்க பாருங்க தெரியுதுங்களா? மாவட்ட தலைவர் வந்து நீ தான் ஒன்றியம் அந்த பக்கத்துக்கு நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் மாநாடு தேதி எல்லாமே அலௌன்ஸ் பண்ணி எல்லா இடத்தையும் நான் எழுதின கொண்டு எல்லாமே செயல்பட்டேன். இப்போ வந்து திடீர்னு வந்து கம்யூனிட்டி இது காமிச்சு அவர் ரிலேட்டிவ் இது பண்ணி அவர் போட்டுக்கிறாரு. அது எனக்கு என்னுடைய செயல்பாட்டுக்கு தந்த உரிமை எனக்கு கிடைக்கல. அதை தேடி தான் நான் வந்திருக்கிறேன் தலைமை. ஓகே, தலைமைக்கு உள்ள போவே நம்மளால முடியல. உள்ள அலோடே இல்ல. மாவட்ட செயலாளர் யாரா மூலமா போனாதான் உள்ள போலாம், இல்ல நம்மளால போக முடியல. அதுக்கு முன்னாடியே மாவட்ட தலைவர் சொன்னாரு. ஓகே, அவர்கிட்டயே போய் திரும்ப கேட்டீங்களா? எத்தனையோ வாட்டி என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் காமிச்சிருக்கேன். நான் 4-5 கார் வச்சுக்கின்னு ஒரு வேன் வச்சுன்னு கிழக்கு ஒன்றியத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில இருந்து கூட்டின்னு போய் என்னுடைய ஸ்ட்ரென்த்தும் நான் காமிச்சிட்டேன். அப்பயும் அவரு அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுக்கல. அவர் பேர் என்னது? திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் கே பாரதிதாசன் அண்ணன். எனக்கு கோரிக்கை வந்து இவர் 17 வருஷமா நான் தளபதி ரசிகனா செயல்பட்டு இருக்கேன். அதுக்கான இது என்னோட கிளை செயலாளர் ஃபார்ம் கூட ஒன்றும் வாங்கல. எனக்கான நீதி வேணும். எனக்கு இவ்வளவு வருஷமா நான் செயல்பட்டு இருக்கேன். எனக்கான உரிமை எனக்கு வேணும். எனக்கான ஏதாவது ஒரு இது எனக்கு வேணும். தளபதி கிட்ட இருந்து தளபதி வேணும். ஆமா, இல்ல அவ்வளோ என்னை விட்டா இப்ப நான் வந்து கல்வெட்டு வச்சு இந்த 23 பஞ்சாயத்து எங்களுக்கு கிழக்கு ஒன்றியத்துல என்ன மாதிரி செயல்பட்டவங்க ஆளே கிடையாது. நீங்க சல்லடை போட்டு சலிச்சு பார்த்தா கூட சரி. கல்வெட்டு வச்சு ஓபன் பண்ண முதவாட்டி திருவண்ணாமலை கிழக்கு ஒன்றியத்தில் ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணி அது மூலமா மக்களுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கேன். நான் வந்து வருஷம் எங்க ஊர்ல 10th 12th படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்களுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு இருக்கேன். அது இல்லாம தொடக்கப்பள்ளிக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். எங்க ஊர் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு கடிகாரம் எடுத்து வச்சிருக்கேன். ஓசை மணி எடுத்திருக்கேன். இப்ப கோயில் கட்டிட்டு இருக்கேன். 100 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்ன செயல்படணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்ப கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எங்க ஊர்ல 30 கிராமத்துல நான் வந்து தலைவரோட மாநாடோட தேதியை வந்து எழுதிருக்கிறேன். என்னுடைய செயல்பாடு எந்த விதத்திலும் நிறுத்தனதே கிடையாது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் வந்து 19 மாவட்ட செயலர்கள் மற்றும் அவங்களுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் 15 பேர் வந்து இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாரும் நாங்கள் வந்து ஆஃபீஸில் உட்காந்தோம். அப்போ வந்து தளபதி வந்தாங்க. தளபதி வழக்கம் போல வந்தாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு செயல்பாடுகள் எப்படி பண்ணணும், யார் யார் வந்து எப்படி உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன் செயல்பாட்டுக்கு, நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கோம், அதேமாரி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் நாங்கள் வைக்கணும், இதுதான் எங்களோட குறிக்கோள். என்னோட குறிக்கோள் நாட்டு மக்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணித்து நாட்டு மக்களாக எல்லாமே உண்மையாக ஒத்துழைக்கணும். இதுமாரி சொன்னாங்க. 2026 தேர்தல் எப்படி சந்திக்கணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? 2026 தேர்தல் தளபதி என்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்து நாங்கள் வந்து உழைக்கிறதுக்கு தயாராகிட்டோம். தளபதியை 2026 வந்து அந்த முதல்வரின் அரியணையில வந்து நாங்கள் ஏற்று அழகு பார்த்து மக்களோட நலனுக்காக போராடுறதுதான் எங்களோட எண்ணமா இருக்கு. ஓகே, இப்ப நீங்க இவ்வளவு நாளா வந்து ஒரு மக்கள் இயக்கமா இருந்துட்டு இப்ப பதவி வாங்கியிருக்கீங்க. இப்ப நிறைய பேர் வந்து நேற்று நடந்த வந்து நிறைய நிர்வாகிகள் சேர்ந்திருக்காங்க. சில நிர்வாகிகள் மாநில பொறுப்புல வந்திருக்காங்க. அவங்களுடைய வருகை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வந்தது சரின்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி தளபதி மாநாட்டில் சொன்ன மாரி தான் நம்மளையும் தேடி நிறைய பேர் வருவாங்க. அவங்களையும் நம்ம அரவணைச்சு தானே இப்ப போகணும். அதுமாரி சொன்னாங்க. அதுமாரி வரவங்களும் எங்களுக்கு இன்னும் தூண்டுதல், அதாவது தூண்டுதல் சொல்லுவாங்க. இன்னும் எங்களுக்கு முன்னேற்றப்பாடு நிறைய வந்து எங்களுக்கு எடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமும் அவங்களோட ஒத்துழைப்பு நாங்களும் கொடுக்கறதும் எங்களுக்கு கொடுக்கணும். நிறைய விஷயம் அவங்கள்ட்ட நாங்களும் கத்துக்கிறோம். அது எங்களுக்கு வந்து நல்லபடியா தான் இருக்கு. 13 வருஷமா வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்து தமிழ்நாட்டிலேயே முதல் இளைஞர் அணி என்ற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தலைவராக அழகு பார்த்து, இன்னைக்கு மாவட்ட செயலராக எங்களை அழகு பார்த்து தளபதி அறையினை ஏற்ற வைக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக எடுத்துக்கிட்டு அதை வெற்றி பாதை கொண்டு போக எங்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக என்ன முழு ஒத்துழைப்பு நாங்கள் கொடுக்கணுமோ அவ்வளோ வேலையும் நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் பிரம்மாண்டமாக செய்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். என்னென்ன வேலைகள் செய்ய சொல்லியிருக்காங்க? முன்னாடி பொறுப்பாளர் பாகம் வைசாரியாக பொறுப்பாளர் போட சொல்லியிருக்காங்க. ஓட்டு ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் இருக்கும், ஒரு வேலை ஆரம்பித்து அப்படியே பெண்டிங்கில் நிற்கும், அந்த வேலையை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெண்டர் விட்டுருப்பாங்க, அது சில விஷயம் நடக்காமல் அப்படியே ஒரு 3 வருஷமாக கவனம் செலுத்தாமல் அப்படியே இருந்து அந்த விஷயம்லாம் நாங்கள் பார்த்து அதை சரி செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அவர் சொன்னதுல உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது என்ன? இன்னைக்கு பேசினார்ல உங்ககிட்ட, அதுல வந்து உங்களுக்கு கவர்ந்தது? எங்களுக்கு வந்து தேர்தல் குறித்து மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை நீங்கள் முதல்ல கண்டறிஞ்சு அதுக்கான விளக்கத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையை நீங்கள் செய்யுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மக்கள் இயக்கத்துக்காக
எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தோமோ அதே தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களோட முழு ஒத்துழைப்பும் நாங்கள் கொடுப்போம். நீங்க சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு வந்து இப்ப இளைஞர் அணியா இருந்தீங்களா ஏற்கனவே? தொடர் அணியில இப்ப வந்து உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கு, மாவட்ட அளவுல பொறுப்புகள் வந்திருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து முன்னெடுக்க போறீங்க? என்ன இல்ல இது வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம்தான். நாங்க ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதா ஒரு கிளை மன்றம் திறக்கும் போது எங்க தளபதி இவ்வளவு பெரிய ஒரு அரியணையில வரக்கூடிய 2026 ஒரு முதலமைச்சரா வரக்கூடிய அளவுக்கு உயர்ந்து எங்க தளபதி நிப்பாரு அப்படின்னு தெரியாம தான் நாங்க ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாமே செஞ்சோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கட்சியில ஒரு மாவட்ட செயலாளராகவோ ஒரு இணை செயலாளராகவோ இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையா கருதுறோம் நாங்க எல்லாருமே. மாற்று கட்சியில இருந்தெல்லாம் வராங்க இல்லையா, நேற்றுலாம் சில பொறுப்புகள் கொடுத்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க வந்து மன்றத்திலேயே நீங்க பயணிச்சிருக்கீங்க, ரசிகர் மன்றமா மக்கள் இயக்கமா பயணிச்சிருக்கீங்க. சோ அவங்களுடைய வருகை கட்சிக்கு பலம் சேர்க்குமா, இன்னும் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாமா? இல்ல கண்டிப்பா வந்து அது அவசியமானதுதான். தமிழக வெற்றி கழகம் தளபதி ரசிகர்களா இருந்து தொண்டர்களா மாறி இன்னைக்கு எல்லாருமே களப்பலி செஞ்சுட்டு இருக்கோம். மாற்று கட்சியில இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய களப்பணி செய்யறதுக்கோ தொண்டு செய்யறதுக்கோ மாற்று கட்சியில இருந்து வர்றது கட்சியோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் தான் நம்ம நம்புறோம். நீங்க சொல்லுங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கட்சியோட வளர்ச்சி முதல்ல முக்கியம். நாங்க மக்கள் இயக்கமா இருந்தோம், அதெல்லாம் சரிப்பட்டு இருந்தாலும் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க. கட்சியோட கொள்கை என்னவோ அவங்களுக்கு ஏற்றது என்னவோ அதுக்கான அவங்களுக்கும் நாங்கள் வரவேற்பு கொடுக்குறோம் இந்த இடத்துல. நாங்கள் தேங்க்யூ பிரதர். எனக்கு வந்து செயற்குழு உறுப்பினர் பதவி கொடுத்துருக்காங்க. என் பேர் தேவகி. எனக்கு வந்து இப்போ அதாவது எப்படி சொல்றது, ஆனந்தத்தில் நான் மிதகுறேன் நான். ஏன்னா அந்த இருண்ட தமிழகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரே சக்தி தளபதி மட்டும்தான். தளபதி தான் 2026 தமிழக முதல்வர் என்பதை அசைக்க முடியாது, ஆட்டம் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் தான் முதல்வர். இது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம். நாங்க காத்திருக்கிறோம். இந்த தமிழகத்தின் சுதந்திரத்தை வேண்டி காத்திருக்கிறோம். தமிழகத்தின் விடுதலையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அவர்தான் முதல்வர். அவர் எங்களையும் எங்கள் செயல்பாடுகளையும் அவர் ஒவ்வொரு நொடியும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாங்களும் அவரை தான் வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த எலெக்ஷன்ல வந்து 26 நடக்க போற எலெக்ஷன்ல யாரோட ஆதரவு அதிகமா இருக்கு? பெண்களா, இளைஞர்களா, அல்லது வந்து எல்லா தரப்பு மக்களும் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க? எல்லா தரப்பு மக்கள் ஆதரவே இருந்தாலும் மகளிருடைய சக்தி அதிகமா இருக்கும். மகளுடைய சக்தி முப்பெரும் சக்தி. அந்த சக்தி அதிகமா இருந்து எங்க தளபதிய செஞ்சார்ஜ் கோட்டையில 26ல தமிழக முதல்வராக அமர்த்தோம். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க சொல்லுங்க, பெண்கள் இப்ப வந்து இப்ப உங்க பகுதிகளில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழக வெற்றிக்கிழமை தொடங்கி 1 வருஷம் ஆகுது இல்லையா, எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? மக்கள் மத்தியில கட்சி சேர்ந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறைய மகளிருங்க உறுப்பினரா, அதுவும் புது மகளிருங்க உறுப்பினரா வந்து நிறைய பேர் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. தளபதி கோசம் வந்து இறங்கி நாங்க செய்வோம், முழுவீச்சில் நாங்க செய்வோம். 2026ல தளபதிய அந்த அரியணையில அமர்த்துவோம்னு உறுதி கொண்டு மற்ற கட்சியில இல்லாத அளவுக்கு இந்த கட்சியில மகளிர் அணி பெரும் சக்தியா செயல்படும். சரண்யா, அவங்க பேர் தேவகி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து பதவி கிடைச்சிருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? என்ன சொன்னாரு உங்ககிட்ட? நம்ம எல்லாம் சேர்ந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாங்க அவர் கூட சேர்ந்து எல்லாமே கைகோர்த்து, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கைகோர்த்து கண்டிப்பா அவரை வந்து 2026ல அவரை வந்து முதலமைச்சரா உட்கார வைப்பேன் எங்க தளபதியை. இன்னைக்கு நான் இருக்க மாதிரியே உங்களையும் அந்த இடத்துல நான் வந்து வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன்னு சொன்னாரு. அந்த மாதிரி? ஆமா, கண்டிப்பா சொன்னார். நான் இருக்கிற இடத்துல கண்டிப்பா எல்லாரையும் உட்கார வைப்பேன் அப்படின்னு நல்ல மரியாதை கொடுத்தாங்க எங்களுக்கு. வந்து அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு இந்த தருணம். கண்டிப்பா எங்க பகுதியில வந்துட்டு கண்டிப்பா வந்து தளபதிக்காக வந்து எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து எங்களுக்குள்ள எந்தவித ஈகோவும் இல்லாம எல்லாரும் கைகோர்த்து தளபதிக்காக நாங்க எல்லாம் ஒன்றிணைஞ்சு செயல்படுவோம். கண்டிப்பா 2026ல எங்க தளபதியை முதலமைச்சரா உட்கார வைப்போம் நாங்க. அதுதான் எங்க கனவு.